அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான சகோதரர் சகோதரிகளே. இன்னைக்கு நான் சொல்லப் போகும் கதை ஒரு சாதாரண கதை அல்ல. அல் குர்ஆன் நேரடியாக கூறும் ஒரு உண்மையான சம்பவம். இது மனித வரலாற்றில் நடந்த முதல் கொலை. அதையும் ஒரு சிறிய காகம் எப்படி மனிதனுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இதை இன்று அழகாக சுருக்கமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அல்லாஹ் படைத்த முதல் மனிதர் நபி ஆதம் அலை. அவர்களுக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள், ஹாபீல் மற்றும் காபீல். ஒரு நாள் இருவருக்கும் இடையில் பெரிய பிரச்சனை எழுந்தது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அவர்கள் இருவரும் அல்லாஹ்வுக்காக ஒரு குர்பான் காணிக்கை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த காலத்தில் குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட குர்பானை எரித்துவிடும். இருவரும் தங்கள் குர்பானை வைத்தனர். ஒரு முறை வானத்திலிருந்து நெருப்பு இறங்கியது. ஆனால் அது ஹாபீலின் குர்பான் மட்டும் எரிந்தது. அதாவது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது ஹாபீலின் குர்பானையே. இதைக் கண்டு காபீலின் இதயம் முழுவதும் பொறாமை, கோபம், ஆத்திரம் நிரம்பியது. என் குர்பான் ஏன் ஏற்கப்படவில்லை? ஹாபீலின் குர்பான் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்படி என்று உள்ளம் கொதித்தது. அவன் தனது சகோதரனிடம், உன்னை நான் கொன்றுவிடுவேன் என்று நேரடியாக மிரட்டினான். ஆனால் ஹாபீல் மிக நல்லவன். அவன் அல்லாஹ்வை அஞ்சும் நபி ஆதத்தின் நற்பெருமை கொண்டவன். அவன் அமைதியாக சொன்னான், எனக்கு உன்னிடம் எந்த பகையும் இல்லை. உன்னுடைய உள்ளம் தூய்மையில்லாததால் தான் உன் குர்பான் ஏற்கப்படவில்லை. நான் உன்னை காயப்படுத்தப் போவதில்லை. நீ என்னை கொன்றால் என் பாவத்தையும் உன் பாவத்தையும் நீயே சுமக்க வேண்டும். ஆனால் காபீல் அத்தனை விளக்கங்களையும் நல்ல வார்த்தைகளையும் கேட்டும் தன் உள்ளத்தின் பொறாமையை விட்டுவிடவில்லை. இறுதியில் அவன் உலகின் முதல் கொலை செய்தான். அதுவே மனித வரலாற்றில் நடந்த முதல் இரத்தச் சிந்தல். கொலை செய்த பிறகு, இப்போது என் சகோதரனின் உடலை என்ன செய்வது என்று காபீல் பயத்திலும் குழப்பத்திலும் திணறினான். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். காகம் தரையில் வந்து மண்ணை தோண்டி ஒரு குழி உருவாக்கி ஒரு இறந்த காகத்தை அதில் வைத்து மூடியது. இதைக் கண்டு காபீலின் மனம் அதிர்ந்தது. அவன் அழுது கொண்டு சொன்னான், என்னால் ஒரு காகத்துக்கு கூட சமமாக இருக்க முடியவில்லை. என் சகோதரனின் உடலை அடக்கக்கூட எனக்கு தெரியவில்லை. இதுவே மனித வரலாற்றில் முதல் முறையாக கபர் தோண்டுவது ஒரு காகத்திலிருந்து கற்றுக்கொண்ட சம்பவம். இந்த சம்பவம் நமக்கு சொல்வது, பொறாமை மனிதனை அழித்துவிடும், கோபம் நியாயத்தை மறைக்கச் செய்துவிடும், அவசரம் மற்றும் முரட்டுத்தனம் தீமையை உண்டாக்கும். சிறிய உயிரினங்களிலிருந்தும் நாம் பெரிய பாடங்களை கற்கலாம். அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு உயிரினத்திலும் பல ரகசியமான அனுபவங்கள் இருக்கின்றன. அன்பான சகோதர சகோதரிகளே, காகத்தின் இந்த சம்பவம் சின்ன கதை போல தெரிந்தாலும் அதற்குள் மறைந்திருக்கும் பாடம் மிக பெரிது. பொறாமை மனிதனின் உள்ளத்தையே சுட்டெரிக்கும் நெருப்பு. அதை தவிர்ப்போம், மனதை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் நம்மை நன்மை வழியில் நடத்த பிரார்த்திப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய கதையை கேட்டதற்கு நன்றி. மேலும் உண்மையான இஸ்லாமிய கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யவும்.